நபரை வேலூர் மேயர் தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகார் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகராட்சி 31வது வார்டில் சாலை அமைக்கும் பணிக்காக நித்யானந்தன் என்பவரின் வீட்டின் முன்பு கழிவுநீர் கால்வாய் மீது போடப்பட்டிருந்த ஸ்லாப்கள் இடித்து அகற்றப்பட்டன. இதுகுறித்து கேள்வி எழுப்பியதற்காக மாநகராட்சி மேயர் சுஜாதா தன்னை தாக்கியதாக நித்யானந்தன் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து அவரது உறவினர்கள் தாக்கியதில் கை முறிந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டில் ஸ்லாப் இருந்தால் உடைச்சிட்டாங்க. என்னன்னு போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, யார் கால் பண்ணாங்க, மேயர் உடனே நீ ஏன் அதெல்லாம் கேட்குற, நீ யார், இது என்னோட வார்டு, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான், நீலாம் என்ன கேள்வி கேட்குற ஆளை வச்சுக்காது. அப்படி ஆல்ரெடி 2 காவா இருக்கும்போது அதே மாதிரி ரோடு போட்டு போயிடுங்களா, ஏன் 2 காவா கேட்டேன். அதெல்லாம் நீ கேட்காது, நாங்கள் ஆளுங்கட்சி, ஒன்றும் இடிப்போம், உங்கள் வீட்டையும் சேர்த்து இடிப்போம். நாங்கள் இடிச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என்ன அவங்க அடித்தவொடனே அவனோட பிரதர்ஸு, அவங்க மச்சான், மேயரோட பிரதர், அவங்க எல்லாம் மச்சான்லாம் அந்த கான்ட்ராக்டர்லாம் சேர்ந்து என்னை அடித்து கீழே தள்ளி என்னோட எட்டி உதைக்கும் போது என்னோட கை உடஞ்சிட்டு இருக்கு. என்னை டீக்கரில் தள்ளிட்டு போயிட்டு செம்ம அடி அடித்து அங்கே இருக்க பாட்டில் அடித்து உடச்சி பின்னாடி கொஞ்சம் என்னோட முதுகு கீழே சொருவிட்டாங்க. எனக்கு அது ஒரு இதாகிட்டு இருக்கு. கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் இதுதான் நடக்குமா எனக்கு.